வெல்கம் டு மை ஹேண்ட்வெல். இந்த வீடியோவில் நம்ம மினி கபோர்ட் தான் செய்ய போகிறோம். குட்டீஸ் இதை விளாண்டுட்டு எரேசர் அதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. இதுக்கு 3 ஷீட் எடுத்திருக்கேன். 15x15 வந்து 2 ஷீட்டும் 14x14 ஒரு ஷீட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 15x15 ஒரு ஷீட் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளஸ் ஷேப்பில் வர மாதிரி விரிச்சோம்னா, இப்போ இந்த கார்னர்ஸில் கொண்டு போய் க்ராஸாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 கார்னர்ஸும் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி இந்த சைடு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதே மாதிரி மேலேயும் கீழேயும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வி ஷேப்பில் உள்ளதை விரிச்சு விட்டுருங்க. விரிச்சு விட்டுட்டு நடுவில் இருக்க அந்த வி ஷேப் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி மேலே உள்ள வி ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதுலேயும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. 2 வி ஷேப்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ 2 சைடும் சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த க்ராஸான லைன் வருதுல்ல, அந்த லைன் வர இடத்துல பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு க்ளூவை அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. 2 சைடுமே ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது க்ராஸாக ஒரு லைன் போகும் நம்ம ஃபோல்ட் பண்ணதில், அந்த லைனை தான் ஃபோல்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியலன்னா வீடியோவை கிளியராக பாருங்கள். ஒரு 5 செகண்ட் பிடிச்சிக்கோங்க ஸ்டிக் பண்ணிவிட்டு, அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா காயட்டும். இன்னொரு ஷீட் எடுத்திருக்கேன் 15x15. சேம் அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணுங்கள். 4 சைடும் க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடம் ஃபோல்ட் ஆகிற மாதிரி ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஹாஃபாக, அதாவது சென்டர் பாயிண்டில் இது மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் வந்து ரெண்டுமே சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து 3 லைன்ஸ் தான் இருக்கும். அந்த சைட் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ளதையும் வி ஷேப்பில் மடிச்சுட்டு அதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் சென்டரில் உள்ள வி ஷேப்பையும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் உள்ள வி ஷேப்பையும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டு, இப்போ இதை வந்து சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது கிராஃப்ட் ஐடியா போடணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் மார்க் இருக்காது, நீங்களே மேக் பண்ணிக்கணும். அதாவது இந்த எட்ஜஸையும் அதோட எட்ஜையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு க்ராஸாக வந்துடும். அந்த இடத்த நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் பண்ணுறதை நீங்கள் நல்லா வீடியோ கிளியராக பாருங்கள். இதே மாதிரி தான் நான் அந்த சைடும் பண்ணுறேன். இதுலேயும் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இந்த மினி கபோர்டை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த கிராஃப்ட் வீடியோவில் அதை நான் அட்டாச் பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு உள்ளதுக்கும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ அந்த சைடில் உள்ள கார்னரில் அதே மாதிரி சேம் இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் பிடிச்சிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகிடும். இப்போ அதையும் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு சைடு பெருசாக வரும், ஒரு சைடு சின்னதாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ மேலே பெருசாக இருக்கிற இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி இதை நான் பெண்ட் பண்ணி விட்டுடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அந்த சைடும் க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே மடித்து விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி 14x14 செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே இது போகிற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீரோ செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த கபோர்டில் இந்த கீழே உள்ளதுக்கு க்ளூ அப்ளை பண்ணி கீழே அதை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அதாவது 15x15 இருக்குல்ல, அதை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக அந்த ஹேங்கிங்காக பீட்ஸ் எடுத்து ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு மினி கபோர்ட். இதுதான் அதோட ஃபைனல் லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.